गोपिने गौरशैलमध्ये कृपावसात् कल्पितसन्निधानं लक्ष्म्या वामभागं लक्ष्मीदृसंहं शरणं प्रपद्ये नमो षडगोपाय रङ्गनाथशरदृशां श्रीरङ्गवीरवेदान्तानि रङ्गनागाय नमो सदा नमः सर्वेभ्यः स्वागतं च पळेबल ಸಂದೇಹದ ಕೇಳು எவையோர் லோபா அந்த ஒரு வாட்டி சொல்லுங்க சுவாமி. எது அந்த எவையோர் லோபா ஆரம்பிச்சுங்களா சொல்லலையா? நம்ம சார்ட் பார்த்தோம், அந்த சார்ட் பார்த்தோம். துக்காகம சந்தி பண்ணோம் சாமி. அது மாத்திரா சந்தகா அது முடிச்சோம். துக்காகம் முடிச்சாச்சு. நம்ம எவையோ லோபா முடிச்சாச்சு சார்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் சார்ட் பார்த்தோம் நேற்று. விஷயம் இப்ப எதை எடுத்துன சொல்லுங்க. எடுத்தோம்னா எடுத்தேன். இமே விசேஷயான்னு சொல்றீங்க இல்லையா? விசேஷயா அதுல வந்து எவையோ லோபா ஏகாரம் லோபமா இருக்குன்னு தஸ்மா அது போன காசு அடிச்சிட்டோம். அது மட்டும் ஒரு டாட்டா சொல்லிடுங்க. எவையோ லோபா எக்கார வக்கார லோபா அர்த்தம் சொல்றேன். பதாந்த வித்தியமான அகார பூர்வஸ்ய ஆகார பூர்வஸ்ய வா யகாரஸ்ய வகாரஸ்ய ச ஸ்வரே பரே விகல்பேன சுவாமி. பேஜ் 48. ஓகே. பதாந்தமா இருக்கிற அகார பூர்வஸ்ய ஆகார பூர்வஸ்ய பதாந்தமா இருக்கணும். அகாரமும் ஆகாரமும் முன்னாடி இருக்கணும். பூர்வஸ்யனா முன்னாடி இருக்க எகார வகாரஸ்ய எகாரமோ வகாரமோ எகாரத்துக்கோ வகாரத்துக்கோ அது எகார வகாரஸ்ய ஸ்தானம். எகாரஸ்ய வகாரஸ்யன்றது ஸ்தானம். அது எப்படி இருக்கணும்ன்றது இதெல்லாம் அட்ஜெக்டிவ். பதாந்தே வித்தியமானஸ்ய பதாந்தமா இருக்கிற எகார வகாரங்களுக்கு அகார பூர்வஸ்ய ஆகார பூர்வஸ்ய அகாரம் பூர்வமாக இருக்கிற இல்ல ஆகாரம் பூர்வமாக இருக்கிற எகார வகாரங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் இந்த எகார வகாரங்களுக்கு அட்ஜெக்டிவ். எகார வகாரம் எப்படி இருக்கணும்? பதாந்தமா இருக்கணும். இல்ல ஆவையோ முன்னாடி வச்சுருக்கணும். அப்படி இருக்கிற எகாரத்துக்கும் வகாரத்துக்கும் யாவோ பாவோ எது இருந்தாலும் சரி ஸ்வரே ஸ்வரைய உயிர் எடுத்து பரமா இருக்கணும். முன்னாடி ஆவோ இருக்கணும். எகாரம் பதாந்தமா இருக்கணும் இல்ல வகாரம் பதாந்தமா இருக்கணும். பின்னாடி உயிர் எழுத்து ஸ்வர எழுத்து பக்கத்துல இருக்கணும். அப்படி இருந்தா விகல்பேன் லோபா அந்த எகாரத்துக்கும் வகாரத்துக்கும் லோபமானது விகல்பேன வருது. விகல்பன்னு வருகிறது. ஒரு பராமர்த்தம் அர்த்தம். சரி, லோபம் பண்ணியாச்சு. லோபே கிருத்தே நிமித்த சத்பாவேபி ஸ்வரசந்தி நபவதி. எக்காரத்துக்கோ வகாரத்துக்கு லோபம் வந்துடுச்சு. வந்தா லோபம் வந்ததுக்கு அப்புறம் ரூபம் எப்படி இருக்குமோ அந்த இடத்துல சந்தி வரத்து பிரசக்தி வரலாம். சந்தி வரத்துக்கு ஏதோ சந்தி வரத்துக்கு இருக்கலாம். சந்தி வரத்துக்கு பிரசக்தி இருக்கலாம். அப்போ அந்த சந்தியானது வராது. ஸ்வரசந்தி வரத்துக்கு பிரசக்தி இருக்கும், அதனால வராது அப்படின்னு தெரியும். லோபே கிருத்தேன அந்த எக்காரத்துக்கோ வக்காரத்துக்கோ லோபம் பண்ணாவிட்டு கிருத்தேன செய்த பிறகு நிமித்த சத்பாவேபி அதுக்கப்புறம் சந்தியார்த்துக்கு நிமித்தம்னா காரணம் இருந்த போதிலும் சத்வாவேபி எந்த சந்தி வரத்துக்கு ஸ்வரசந்தி அந்த எக்காரமும் வக்காரம் லோபானது ஸ்வரசந்தி வரத்துக்கு காரணங்கள் தகுதி இருந்த போதிலும் நிமித்தம்னா தகுதி வச்சுப்போம். தகுதி இருந்த போதிலும் ந பவதி அதுக்கப்புறம் சந்தியானது வராது. எக்காரத்து வக்காரம் லோபம் முன்னாடி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தி வரத்து பிரசக்தி இருந்தாலும் சந்தியானது ஸ்வரசந்தியானது வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது உதாரணம் கொடுத்துக்கிறோம். தஸ்யாய் இதம் தஸ்யை இதம் தான் ரூபம். அது தஸ்யைக்கு யாந்தாதேசம் வந்துடும். முதல்ல தஸ்யாய் அப்படின்னு ஆயிடும். தஸ்யாய் இதம் தஸ்யை பதம் தஸ்யாயின்னு பதம் ஆயிடும். இது ஆயாருது. அந்த எக்காரத்துக்கு தஸ்யைன்னு பதம் தஸ்யாயின்னு பதம் அந்த பதாந்தமான எக்காரம். அதுக்கு முன்னாடி தஸ்யா முன்னாடி இருக்கு.
இது வருமா? தஸ்யாயுதம். ஓகே. தஸ்யை இதம் இருக்கிறதுல தஸ்யைன்ற அண்ணா வந்துடும். ஐக்கு ஆய் யாந்தாத சந்தோஷம். தஸ்யாய் இதம். இது பதம். இப்ப இதுதான் இப்படி மாறி இருக்கு. இது பதம். இது பதத்துலேயே கலந்து பதார்த்தமா இருக்கு. முன்னாடி இருக்கு. அது தொடர்ந்து பதமா இருக்கு. எக்காத்துனா வந்துடும். லோகம் வந்து வந்துடும். அப்புறம் கலந்து போயிடுச்சு. எக்காலம் போயிடும். போயிடுச்சுன்னா இதம் இருக்கும். இது மாதிரி இந்த பதார்த்தமான எக்காரம் இங்க பூர்வமா இருக்கு. அப்புறம் அச்சு பரமா இருக்கு. இப்ப விகல்பம் லோகம் வரும். லோகம் வர பட்சத்துல சத்யா இதம் இருக்கும். சத்யா இதம் இருக்கிறது இந்த ஆக்கும் இந்த ஈக்கும் சேர்த்து குணசக்தி வரலாம். ஆனா பண்ணக்கூடாது. அதான் ரெண்டாவது வாய்ப்பு இருக்கு. லோகம் கிட்ட யாருக்கு லோகம் பண்ணா விட்டு நிமித்தம் நிமித்தம் ஆ ஈ வந்தா ஏ வந்து தகுதி இருக்கு. நிமித்தம் நாம வச்சுக்க தகுதி வச்சுப்போம். அந்த ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் இருந்த போதிலும் சந்தி எக்காலமோ உட்காந்து லோகம் வர இடத்துல அதுக்கப்புறம் சந்தி வரத்துக்கு பிரசக்தி இருந்தாலும் சந்தி வராது. அப்போ இந்த சசியா இதம் அப்படியே இருக்கும். சசியா சசியே தான் நியாயமா சந்தி வந்தா அது ரூபமான தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் சசியா இதம் ஒண்ணு. இப்ப ஏன் லோகம் வந்தா இந்த ரூபம் ஆகும் வருது. சசியா சசியாயுதம் ஓகேவா? சசியாயுதம் இருக்கும். அப்படியே சேர்ந்து சசியாயுதம். இது யாருக்கு உதாரணம்? யாருக்கு உதாரணம்? உபவ் அப்படி உபவ் அவுக்கு ஆவு வந்திருக்கு. பாந்தாதேசம் வந்திருக்கு. உபாவு அப்படி உபாவு பதம் உபாவு பதம் பக்காத்து பதாந்தம் பக்காத்து லோப்பம் உபா உபா அப்பின்னு இருக்கும். உபா அப்பி உபா அப்பி அது சந்தி அவனுக்கு சந்தி வரலாம். ஆனா வராது. ஏன்னா பக்காத்து லோப்பம் வந்து அவருக்கு ஸ்வர சந்தி வந்து வராதுன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் சந்தி பண்ணக்கூடாது. உபா அப்பின்னா ஒரு ரூபம் இருக்கும். வரலாம் பட்சத்துக்கு வக்காத்து லோப்பம் வராவிட்டா உபாவு அப்பி உபாவப்பி அப்படின்னு ஒரு ரூபம். ரெண்டு ரூபம் போட்டுக்கணும். உபா அப்பி ஒரு ரூபம் உபாவப்பி ஒரு ரூபம். ஓகேவா? ஓகே சுவாமி. சுத்பாவேனா இருந்த போதிலுமா? எது சுத்பாவேனா என்ன சுவாமி மீனிங்? சத்பாவேபி சத்பாவே நிமித்தம். நிமித்தம்னா இப்போ ஒரு காரியம் உண்டாகிறதுக்கு காரணம். ஒரு காரியம் நிமித்தம் பேர். இப்போ ஒரு பானை பண்ணா அந்த குலால மண்ணு அந்த கொம்பு சக்கரை காரணம். காரணம் நிமித்தம் உண்டாகிறதுக்கு காரணங்கள். அந்த காரணம் சத்துனா இருக்குதுன்னு அர்த்தம். சத்பாவே இருந்த போதெல்லாம் சந்தி செய்யக்கூடாது. சரஸ்வதி அடுத்த கேசாச்சன வெஞ்சனா வெஞ்சன எழுத்துக்கு லோகம் வருத சொல்லியிருக்கு. வெஞ்சனாத் பரஸ்ய சமானானாம் வர்தயித்வா வர்க்கீய வெஞ்சனஸ்ய கேசச இத்யேதேஷாஞ்ச ஏதேஷ்வேவ சவர்ணேஷு வெஞ்சனேஷு பரேஷு லோபः விகல்பேன பவதி. அப்போ இங்க வெஞ்சனாத் பரஸ்ய மெய்யெழுத்தை காட்டிலும் பரமா இருக்க. முதல்ல மெய்யெழுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் பரமா இருக்க. அது பக்கத்துல இருக்கிற அது இல்லாம இந்த 5 எழுத்து இல்ல. வர்க்கத்தினுடைய கடைசி 5 எழுத்து வர்ஜயித்வான விட்டு அர்த்தம். அதை விட்டுட்டு மீதி இருக்கிற 20 எழுத்து அதுவும் இந்த 3 இத்தேதேஷாம் இந்த 3 எழுத்துக்களுக்கும் ஏதேஷ்வேவ சவர்ணேஷு இதுக்கு இந்த எழுத்துக்களுக்கு சவர்ணமான எழுத்து. இந்த 23 எழுத்து எது இருக்கோ இந்த 23 எழுத்துக்கு சவர்ணமான எழுத்து பரேஷு பரமா இருக்கச்சு. அந்த வெஞ்சன எழுத்து மெய் எழுத்து பரமா இருக்கச்சு லோபகா விகல்பேன வருது. அந்த முதல்ல இருக்கிற வெஞ்சன எழுத்துக்கு லோபமானது வருது. ஓகேவா? முதல்ல மெய் எழுத்துனா அப்ப அந்த எல்லா எழுத்தும் மெய் எழுத்து வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த கடைசி வர்க்கத்துடைய கடைசி எழுத்தா இருக்கக்கூடாது. விட்டுட்டு மீதி இருக்கிற ஹாவத்தனம் மீதி இருக்கிற 20 எழுத்து
அந்த மால விட்டுட்டு மீதி அப்புறம் ஷா ஷா சா இந்த 20 பிளஸ் 3 23 எழுத்து இருந்து அதுக்கப்புறம் இதே 23 எழுத்துல அது அந்த எழுத்து சாதாரண எழுத்து 23 எழுத்து இருந்தா வராது. இப்போ சவர்க்கம் இருக்குன்னா அது காவர்க்கம் ஏதோ ஒரு எழுத்து இருக்கணும், சவர்க்கம் இருந்தா சவர்க்கத்தை எழுத்து இருக்கணும், காவர்னா சவர்க்கம். அதே மாதிரி அந்த வர்க்கத்துடைய எழுத்தையே பரமா இருந்தால் அந்த முதல்ல இருக்கிற வெஞ்சன எழுத்துக்கு லோபமா, நடுவில் இருக்கிற வெஞ்சன எழுத்துக்கு லோபமானது வருது. அதுக்கு உதாரணம் கிருஷ்ணாதி. கிருஷ்ணா சதுர்த்தி. கிருஷ்ணா இந்த ஆக்கும் இந்த வந்து அர்த்தம் கிருஷ்ண கிருஷ்ண அது இத்தி பிரிச்சு எழுதிருக்க தெரிய போகிறோம். இது இது திதி கிருஷ்ண திதி. இந்த இடத்துல இந்த இது மெய்யெழுத்து. அதுக்கப்புறம் அது 20 எடுத்து தவறு தா இருக்கும். நமங்கனான வர்ஜயித்வா அதை விட்டுட்டு மீதி இருக்கிற வர்க்கீய வஞ்சனங்கள். அப்ப தான்றது வர்க்கீய வஞ்சனங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எழுத்து என்ன எழுத்து இருக்கோ இதுக்கு சாதாரணமான எழுத்து. இங்க தவறுக்க தா இருக்கிறதுனா இங்க சாதாரண அதை தான் வரும். அது இல்லாம பாவோ காவோ வரைஞ்சதுதான் வராது. அப்ப இங்க தவறுமே பக்கத்துல இருக்கிறதுனால சாதாரணமான மெய் எழுத்து பரமா இருக்கும். அப்போ இருக்கிட்டு இந்த எழுத்துக்கு லோபம், விகல்பேன லோபம். இது பண்ணி கிருஷ்ணர் ஒரு ரூபம். அப்படி இல்லைன்னா இது இருந்ததுன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் திகி ஒரு ரூபம், கிருஷ்ணர் திகி ஒரு ரூபம். இப்போ இங்க மெய்யெழுத்துக்கு லோபம் வந்ததுனால வெஞ்சன லோபம் சில இடத்துல வசந்த எழுதிருக்கு. கேஷாஞ்சன வெஞ்சனான லோபம், ஏதோ ஒரு வெஞ்சனங்களுக்கு லோபம். அதனால இந்த வெஞ்சன எழுத்து லோபம்னா இந்த வெஞ்சன தனியா ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் கிடையாது. ஓகே ஓகே சுவாமி. ரித்தம் சில ரெண்டா மாறும். அது ஒன்று நடத்தணும். அது எங்க ஒண்ணு ஸ்வராத் பதஸ்ய அகாரம் வர்த்தயித்வா வெஞ்சனஸ்ய த்வித்தம் விகல்பேன பவதி. முதல்ல உயிரெழுத்து இருக்கணும், அதுக்கப்புறம் மெய்யெழுத்து இருக்கணும். இந்த மெய்யெழுத்துல ஆவ தவிர மெய்யெழுத்து இருந்து அதுக்கப்புறம் மெய்யெழுத்து இல்லாம இருக்கணும். பின்னாடி மெய்யெழுத்து இல்லாமல் இருந்தால் அப்போ அதுக்கு அந்த முதல் அந்த மெய்யெழுத்துக்கு ரெண்டா மாறும் அப்படின்னு. அது உதாரணம் உபாசகான்னு இடத்துல இந்த வந்துடும். என்னங்க யாவும் அந்த சூழ ஊர்ல அது உயிரெழுத்து. இந்த இதுன்றது மெய்யெழுத்து. யாருன்றது பக்கத்து மெய்யெழுத்து அச்செழுத்து பரமா இல்லை, மெய்யெழுத்து பரமா இருக்கு. அச்செழுத்து பரமா இருக்கலாம்னு இருக்கு, இந்த அச்செழுத்து பரமா இல்லை. அப்ப இந்த தகாத்து என்ன வரும்? திட்டம். திட்டம்னா ரெண்டாம் ஆள் டபுள் ஆக்ஷன் அப்படின்னு ஆயிடும். சுதி உபாசியா சுத்து உபாசியான்னு என் சந்தி வந்தா விட்டு அதுக்கப்புறம் தகாரத்துல திட்டம் சுத்து உபாசியா அப்படின்னு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தகாரத்துக்கு ஜஸ்வம் வந்து சுத்துபாசியா அப்படின்னு சேர்த்து எத்தனை இடம் சுத்திபாசியான்னு ஒரு இருக்கும். தகாரத்துக்கு துஷ்டம் வந்து அது மாறும். வரலன்னா
இங்கே எப்படியா வந்துடும், இது சுத்யு, இது யூ சுத்யு பாத்தியான்னு அப்படியே மாறிடும். இது யூ பிளஸ் யூ சுத்யு பாத்தியா அப்படின்னு வந்துப்போம். வித்த வந்தா சுத்து யூ பாத்தியா வந்துப்போம். ரெண்டு ரூம். ஓகேவா? ஓகே சார். த்வித்தம்னா என்ன சுவாமி மீனிங்? டபுள் ஆக்ஷன் அர்த்தம். இரட்டையா வருதா? ஏகத்துவம் திட்டம். ஏகத்துவம் ஒண்ணு, திட்டம்னா ரெண்டு அர்த்தம். ரெண்டாகும் அர்த்தம். ஜஸ்வம் அது ஒன்று பார்த்தோம். அது இவைகள் வர்ஜயித்துவ விட்டு விட்டு வர்க்கீய வஞ்சனைகள் அந்த 20 எழுத்துக்கள். அதுக்கப்புறம் அது இல்லாம அந்த 4 எழுத்துக்கள் 24 எழுத்துக்களுக்கும் தத்தத் வர்க்கீய திருத்திய சதுர்த்த வஞ்சனை பிழை. அது காட்டிலும் திருத்திய வஞ்சனமும் சதுர்த்த வஞ்சனம் பக்கத்துல இருக்கணும். பின்னாடி முன்னாடி ஞமகனை விட்டு விட்டு இந்த 24 எழுத்து விட்டு விட்டு மீது அந்த 24 எழுத்து பின்னாடி வர்க்கத்துடைய திருத்திய எழுத்தோ 4வது எழுத்தோ 3ஓ 4. அப்ப அந்த 10 எழுத்து பரவா இருக்கும். 10 எழுத்து ஏதோ ஒரு எழுத்து பரமா இருந்தால் அந்த முதல் இருக்கிற எழுத்துக்கு தத்தத் வர்க்கீய திருத்திய வர்க்கமான திருத்திய எழுத்தானது வரும். அதுக்கு ஜஸ்வந்தின்னு பேரு. அது அந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உபாதைன்னு பார்த்தோம்ல. வந்தாட்டு இந்த இடத்துல பாருங்க, இந்த சகாரமானது அந்த 20 இருக்கு. 20. அதுக்கு பக்கத்துல இது வர்க்கத்துடைய 3வது இது வர்க்கத்துடைய இந்த அந்த வர்க்கம் அவசியம் இல்லை. இது 3வது எழுத்து 4வது எழுத்து வர்க்கத்துடைய 4 3 4 இதுவா இருக்கான்னு போட்டு இது 4வது எழுத்து பரமா இருக்கு. அப்படி இருந்தால் இதுக்கு என்ன வந்துருது, 3வது எழுத்து வந்து 24 எழுத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வர்க்கத்துடைய 3வது எழுத்தோ 4வது எழுத்தோ பக்கத்துல இருந்தா திருத்தியா வஞ்சனானி. ஓகே. வஞ்சனம் ஆதேஷா பவதி. வந்துடும். அதான் ஜஸ்வசந்தின்றது. அதுக்கப்புறம் தான் அடுத்த பேஜ்ல அந்த சார்ட் பார்த்தோம். அந்த பூர்வ விசேஷம் இந்த இடத்துல என்ன விசேஷம்னு ஒரு பார்த்தோம். அது பூர்வ எழுத்துனா இருக்கணும், பர எழுத்துனா இருக்கணும். அது என்ன மாறுறது, பரிணாமம்னா மாறுறது. அது பிருஷ்டம். அது எந்த பக்கத்தை பார்த்தோன்றது அவர் சொல்லிடுறோம். அந்த சந்தேகம் இருக்கா? அது திருப்பியும் ஒரு வாட்டி ஷார்ட்டா சொல்லிடுங்க சார். நான் சொல்றேன். முதல்ல வந்து முதல் விஷயம் என்னன்னா பூர்வத்தை பரஸ்யாஸ்தாய நிமித்தானுசார ஆதேசா. பூர்வத்துக்கும் பரத்துக்கும் சேர்த்து பூர்வத்துக்கோ பரத்துக்கோ ஆதேசமானது வரும். நிமித்தானுசாரம் நிமித்த பூர்வ நிமித்தமா இருந்தா பரத்துக்கு வரும், நிமித்த பரமா இருந்தா பூர்வத்துக்கு வரும்னு வச்சுக்கணும். பூர்வத்துக்கோ பரத்துக்கோ ஆதேசமாக வர்றதுதான் இந்த இடத்துடைய விசேஷம். அது என்ன பூர்வ எழுத்து என்ன இருக்குன்னா சகாரமா தவர்க்கமா இருக்கணும், சகாரமா சவர்க்கமா இருக்கணும். இருந்தால் இப்போ சகார சவர்க்கம் இருந்தால் பின்னாடி சகார சவர்க்கம் இருக்கணும். முன்னாடி சகார சவர்க்கம் இருந்தால் வந்து சகார தவர்க்கணும். அப்படியே உள்டாவை வச்சுக்கணும். அவ்வளவுதான், வர ஒண்ணும் இல்லை. ஏன்னா யோகம் யோகம் இருக்கிறதுனால அது சந்தி அப்படின்னு போட்டுட்டான். அதே மாதிரி சகார தவர்க்கம் முன்னாடி இருந்து பின்னாடி சகார தவர்க்கம் இருந்தால் முன்னாடி சகார தவறுக்கு சுத்தம் வரும், அது சுத்த சந்தி. இல்ல முன்னாடி சகார தவறுகள் இருந்து பின்னாடி சகார தவறுகள் இருந்தால் பின்னாடி எழுத்துக்கு சகார தவறுகள் வரும், அதுவும் சுத்த சந்தி. இப்ப பூர்வத்தையும் வளர்த்துவாங்க எப்படி இருக்கோ வச்சு. ஆனா சகார தவறுக்கு தான் ஒரு ரெண்டுமே இந்த சுத்த சந்தியும் சகார தவறுக்கு தான் வரும். ஆனால் முன்னாடியோ பின்னாடியோ சகார தவறுகள் இருந்தால் சுத்த சந்தி, முன்னாடியோ பின்னாடியோ சகார தவறுகள் இருந்தால் சுத்த சந்தி. அதான் வித்தியாசம். ரெண்டுத்துமே ஸ்தானி ஒண்ணு, சகாரம் தவர்க்கம்.
ச ச ரெண்டுத்துக்குமே தாங்கிறது இந்த வார்த்தை கிடையாது. பின்னாடி சகாரம் தவறு இருந்து இல்ல பின்னாடி சகாரம் தவறு சகாரம் தவறுதான் இல்ல பின்னாடி சகாரம் இருந்தால் இதுக்கு சகாரம் இது தவறு. ஓகேவா? இதுதான் ஷார்ட். தானும் ரெண்டுத்துக்குமே மாறாது. சகாரம் தவறு பின்னாடி இருந்தால் சகாரம் தவறுதான் இல்ல சகாரம் தவறு பின்னாடி இருந்தால் சகாரம். சுவாமி போர்டு தெரியல, பிளாங்கா இருக்கு. இது ஒரே இருக்கும். இதுவா இருக்கு. ஏன்னா இது நீர் எழுதுறது இதுவா இருக்கு, அதை எழுதிப்போம் சுவாமி. சகார ஸ்தானம்ன்றது மாறாது. ரெண்டுத்துக்குமே சகார தவறுதான் தான். இது சுத்தம்னா சகார தவறுன்னு இருக்கும். அப்ப என்ன சகார தவறு முன்னாடி இருந்தால் அப்ப சகார பின்னாடி இருக்கும். சகாரமும் தவறும் வந்துடும். சகார பின்னாடி இருந்தாலும் சகார முன்னாடி இருக்கும். அப்ப சகாரத்துக்கு சகாரம் தவறுக்கு தவறு வந்துடும். இது சுத்த சந்தி. இது சுத்த சந்தி. அதே தான் சகார தவறுக்கு தான் வரும். தவறுதான் வரும். அது மாறாது. இது மாறாது. சகாரம் தவறுன்னு மாறாது. பின்னாடி இருக்கும். இங்க சகார தவறு இருக்கும், அங்க சகார தவறு. முன்னாடியோ பின்னாடியோ ஏதோ ஒன்று. ஓகேவா? புரியுதா? குழம்புறதா? சுவாமி இன்னும் ஒரு தடவை சாதிக்க சுவாமி. தானும் மாறு ரெண்டுத்துக்கும் ஒரே தான். இந்த சுத்வ சந்திக்கும் தான் இது போற எழுத்துன்னு ஒண்ணுதான். சகார தவறுதான் தான் மாத்திரம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சகாரத்துக்கும் தவறுகிறதுக்கும் முன்னாடி சகாரமோ தவறுமோ இல்ல பின்னாடி சகாரமோ தவறுமோ இருந்தா சுத்வ சந்தி வரும். அப்ப எதுனா சகாரம் வரும், தவறு வரும். சுத்தம்னா சகாரம் சுத்தம் சுத்வம். இஷ்டுனா சகாரம், சுன தவறுதான். அப்ப சகாரத்துக்கு சகாரம், தவறுக்கு சுத்வம். ஓகேவா? தானும் சாக்காதம் முன்னாடியோ பின்னாடியோ சகார தவறு. அதே சகாரம் மூணுமே சகார தவறு. முன்னாடியோ சகார தவறு வரும். இது சுத்வ சந்தி. சுத்வ சந்தி என்ன? அப்ப தான் அதுக்கு என்ன சகாரம் தான் வரும், தவறு தான் வரும். ஷாவோ தவர்க்கமோ இருக்கணும். இல்ல பின்னாடி ஷாவோ தவர்க்கமோ இருந்தா இந்த சகாரத்துக்கு தவர்க்கத்துக்கு தவர்க்கம் தவர்க்கம் இதான். இது பூர்வம் ஆர்ப்பாட்டம். ஓகேவா? புரியுதா? திரும்பி புரியாது. இதுதான் சுத்வ சந்தி. முதல் இது ரெண்டாவது பூர்வத்திற்கான ஆதேசம். பூர்வத்துக்கு தான் ஆதேசமானது வருது. எந்த பூர்வத்தை எதுனா ஞமங்கனானி வர்ஜயித்வா. இந்த அஞ்சை விட்டு விட்டு வர்க்கீய வஞ்சனம். வர்க்கீய வஞ்சனம்னா அந்த 20 எழுத்துக்கள். அந்த 5 வர்க்கம் கவர்க்கத்துல அந்த கடைசி 5 எழுத்து போயிட்டுன்னா மீதி 20 எழுத்துக்கள். அதுதான் தான். ஓகேவா? அதுக்கு பூர்வ எழுத்து என்ன இருக்குன்னா முதலுக்கு நமங்கனானா அப்படின்னா வர்க்கீய வஞ்சனானி சகாரஸ்ய பதாந்தே இருக்கணும். இங்க கீழே பார்த்தோம் 20 5 விட்டுட்டு வச்சுக்கோங்க. வர்க்கீய வஞ்சனங்க 20. இது கிடையாது. வர்ஜயித்வா இந்த 20 இவைகள் இந்த எழுத்துக்களுக்கு 20 இந்த 23 எழுத்தும் பார்க்கணும் கடைசியில இருக்கணும். கடைசியில இருந்து தான் சொல்லுங்க. மங்கனானா அப்படின்னா
வர்க்கீய வஞ்சனங்கள் பூர்வமா இருக்கணும். பிளஸ் ஷாஷாசாக ஷகார ஷகாரம் சாரி பதாந்து சகாரச்சு தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஷகாரம் 21 ஷகாராச்ச பதாந்தன பதத்து கடைசியில இருந்தால் ஸ்வராக மிருது வஞ்சனான் பின்பக்கம் என்ன ஸ்வர எழுத்துக்கள் பின்னாடி இருக்கணும். வெஞ்சனானி 1 2 ஆமா சுமி மிருது வெஞ்சனானி கேக்க அந்திம 3 வரணுங்க. மிருது வஞ்சனன்றது கடைசி 3 ஏன்னா இது அவ ப்ரொனவுன்ஸ் கஷ்டப்படாம இருக்காங்கல்ல. சொல்றதுனால அல்பா நம்ம எது சொல்ற அல்பா மகாபிராணம் மாதிரி இவ என்ன சொல்லியிருக்கா, மிருது வெஞ்சனம் கட்டு வெஞ்சனம். மிருது வெஞ்சனா ஈஸியா அப்படியே சொல்றது சொல்றதுன்னு அர்த்தம். அது மிருது அந்த எழுத்துக்கு பரமா இருக்குன்னு அர்த்தம். மிருது வெஞ்சனா அந்த வர்க்கத்துடைய 3 உயிர் எழுத்து 3 4 5 வர்க்கத்துடைய 3 4 5 மிருது வெஞ்சனம் பரமா இருக்கு. இதுக்கு என்ன வந்துருக்கு, 3ஆவது எழுத்து வந்துடுது. அதுதான் ஜஸ்த சந்தி. ஜஸ்தோனா ஜபா கடக 3ஆவது எழுத்து. இங்க என்ன எழுத்தோ அதனுடைய 3ஆவது வர்க்கம் 3ஆவது எழுத்து வருதுதான் ஜஸ்து. அதான் அதுலயே அதே மிருது அதே மாதிரிதான் சொல்றது. பூர்வ இது எல்லாமே என்ன பூர்வத்துக்கு வந்தால இது பரமானத்துக்கு பூர்வத்தை ஆதிக வந்தா பூர்வசிய ஸ்தானி ஆதிகான்னு சொல்லியிருக்கேன். அதான் 2வது பார்ட்ட. அதே கொடுத்துருக்கேன். ஞமனா அப்படின்னா வர்க்கீய வஞ்சனம். இப்ப ஷா போட்டோம், அந்த ஷாவும் கிடையாது. வர்க்கீய வஞ்சனானி ஸ்வரத்துக்கு வர்க்கீய வஞ்சனானி மாற்றம். நம்ம என்ன பண்ணோம், அது வழியா அந்த பரமா இருக்கிறது. இதுக்கு என்ன வந்து சத்துவம். சத்துவன்றது சத்துவ சந்தி முதல் வர்க்க எழுத்து வருதுன்னா சத்துவ சந்தி. அப்ப சத்துவமானது வருதுன்ற 2வது காலம். ஓகேவா? ஓகே. அது 3வது இது பூர்வத்தினால இது பூர்வ போட்டிருக்கேன். பூர்வஸ்தானே அர்த்தம். இதே ஞமனாவினா வர்க்கீய வஞ்சனங்கள் பின்னாடி அருணாசிக வஞ்சனான். அருணாசிக வஞ்சனம் என்ன அர்த்தம், இந்த ஞமங்கனா அருணாசிகங்கள். அப்ப யாவா லா அது அருணாசிகங்கள் இருக்க. ஆமாமா யாரும் இல்ல. இந்த அருணாசிக எழுத்துக்கள் எது பரமா இருக்கோ அது பரமா இருக்கிறது. இதோடைய அருணாசிகம் வந்துடும். இதுக்கு என்ன வந்துடும், இது கருணாசிகமானது. இப்ப எந்த 20 எழுத்து எந்த எழுத்து இருக்கோ அதனுடைய கடைசி எழுத்து வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? 20 எழுத்து என்ன எழுத்துக்கோ அதோடைய 5வது எழுத்து வந்துடும். ஞாமா காவுடைய 5வது மா அதே வந்துடும். கருணாசிகம். ஆமா, அது இது வித்வான் பிளஸ் லிகத்தி வித்வான் லிகத்தின்னு பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து ஈ வந்து தவறுக்காக பிரகாராக வரும். முன்னாடி தவறு இருக்கணும், முதல் தவறு இருக்கணும், பின்னாடி எழுத்து லா இருக்கணும். அப்ப தாக்கு என்ன வந்துடும், அதிகமா வந்துடும். இது பரசவர்ணம். லாக்கு எழுத்து என்ன இருக்கோ அதை எழுத்து வந்துடும். லாக்கு வந்துடுது பரசவர்ணம். நகாரோபின் கொடுத்துருந்தேன். தவறுகத்துல இருந்தால் லா பரமாச்சு லாவே வந்துடும். தாக்கு தவறுக்கு பதிலா அருணாசிகமா இருக்கிறதுனால லா பரமாசிகமா
வரும். இந்த சவர்க்கத்துல 5 எழுத்து, முதல் 4 எழுத்து இருந்தால் பக்கார லக்காரம் இருந்தால் லாவே வந்துடும். கடைசி நகாரம் இருந்தா மாத்திரம் லாவுடைய அனுநாசிகம் வரும். ஏன்னா அனுநாசிகம் லா 2 விதம், லா லா 2 இருக்கு. பரசவர்ணம் பரத்துக்கு 7 சாதனமான எடுத்து வரும். அதுக்கு 2 பேர் இருக்கா, லா ஒண்ணு இருக்கு, லா சாதாரண அனுநாசிகம் ஒண்ணு இருக்கு, அனுநாசிகம் ஒண்ணு லா இருக்கு. இப்ப சாதாரண 5 பேர் இருக்கா, 4 பேர் சாதாரண சவர்க்கம், 4 அனுநாசிகம். இப்ப 4க்கு பதிலா வருதா என்றால் சாதாரண லக்காரம் வந்துடும். இந்த 4க்கு பதிலா லா வருதா என்றால் அனுநாசிகம் லக்காரம் வந்து வரும். அதான் நகாரோப்படி கொடுத்துருக்கு. பரசவர்ணம் எதுவும் அது வரும். பரசவர்ணம் லா வருதுன்னா லா வருதுனால இந்த 4க்கு 1 4 அனுநாசிகமா லக்காரம். ஓகேவா? இந்த சந்தேகம் இருக்கா? இந்த ஈல சந்தேகம் இருக்கா? இல்ல சுவாமி, மேல போலாம். அப்புறம் ரெண்டாவது அதுல 2 கொடுத்துருக்க. பூர்வத்துதானே ஆதேசம், இதுவும் பூர்வத்துக்கு தான் ஆதேசம். அந்த பூர்வம் என்னன்னா இன்பு இன்னு அனுநாசிகம், இதுக்குதான் ஆதேசம், இதுக்குதான் ஸ்தானிகம். தேசம் தானே இதோடைய தானே இந்த இடத்துல இவனுடைய இடத்துலயோ இன்னொரு இடத்துலயோ அனுஸ்வாரத்தின் இடத்துலயோ வரப்போறது. எப்போ எப்போ போனா பதாந்தே மகாரம், மகாரமானது முன்னாடி வைத்து பதாந்தமா இருக்கணும், பின்னாடி எடுத்து பலமா இருக்கணும். பலமா இருந்தால் இதுக்கு அனுஸ்வாரமானது வருது. பதாந்தம் மகாரம் பக்கத்துல மெய்ய எழுத்து அப்படி இருந்தால் மகாரத்துக்கு அனுஸ்வாரமானது வந்துடுது. அரிம் வந்தே, அரிம் வந்தே, ராமம் வந்தே, ராமம் வந்தே. அந்த இம்முக்கு என்ன வரும்? அனுஸ்வாரம் ஆகும். பக்கத்துல எப்போ வரும்? மெய்யெழுத்து இருந்தாதான் வரும். உயிரெழுத்துனா அப்படி சேர்ந்துடும். இம்மு பிளஸ் இ மீ, இம்மு பிளஸ் ஊ மூ அப்படி சேர்ந்துடும். அப்போ இல்லாத இடத்துலதான் என்ன ஆயிடும்? அனுஸ்வாரமானது வரும். ஓகேவா? அப்போ பதாந்தமா இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பதாந்தம் நடுவில் இருந்தால் அனுஸ்வாரமானது வராது. அப்புறம் அது 2வது மகாரமோ நகாரமோ. இந்த மாவடி சொன்ன மகாரமோ இல்ல மகாரம் நகாரமோ அஞ்சனானி மாவோ நாவோ. இது இங்க போனோம். வெஞ்சனங்கள் எல்லாம் கிடையாது. வெஞ்சனங்கள் இந்த ஞாபகம் அப்படின்னா பத்திய வெஞ்சனங்கள். இந்த ஞாபகம் இல்லாம 20 எழுத்துக்கள் முடி பரமா இருக்கும். பிளஸ் இது பரமா இருக்க தேவும். இந்த மாசத்துக்கு அனுஸ்வாரம் சொன்னேன். இந்த மா நா 2த்துக்கும் சொல்றேன் அனுஸ்வாரம். ஓகேவா? முதல்ல மாசம் சொன்னது பதாந்தமா இருக்குங்க. இங்க இதால நச்சவிய பிரசான சூத்திரம் மாத்திரமே. அப்போ நகாரத்து மகாரத்துக்கும் சொன்னேன். இது விகல்ப வருஷம் நினைக்கிறேன். பிரசான் சப்தம் இல்லாததுக்கு இப்போ மகாரத்துக்கு வந்து நாவுக்கு சேர்த்துக்கிறேங்க. மகார் நகாரத்துக்கு உண்டு. இங்க வெஞ்சனம் இல்ல, வெஞ்சனத்துல ஞமான விட்டு விட்டு வெஞ்சனங்கள். அப்புறம் க்ஷாதாக இவைகள் பரமா இருக்க தேவோ அனுஸ்வாரமானது வருது. ஓகேவா? இப்ப நகாரத்துக்கு வந்தா நாவல் முடிச்சுட்டேன். இப்ப அடுத்தது அனுஸ்வாரத்துக்கு பரசவர்ணம்.
அனுஸ்வாரத்துக்கு வினா வெஞ்சனன் வெஞ்சனன் பரமா இருக்கணும். ஆனா எக்ஸாக்ட் என்ன இவைகள் விட்டுட்டு வெங்காயத்துக்கு பரமா இருக்கும் பொழுது அனுஸ்வாரத்துக்கு பரசவரணமானது வராது. பரசவரண சுகன் பிரதீசா சுகன் நீசா அதாவது எக்ஸ கொடுத்தா வெஞ்சனம் கொடுத்தா எல்லாமே உங்களுக்கு வெஞ்சனங்கள் தான். ஆமா அதுதான் அனுஸ்வாரத்துக்கு பரசவரணம் வந்து கொடுத்துருக்கு. அது மாதிரி பக்கத்திலேயே பரசவரணம் வந்து இப்ப கவர்ந்தா நான் சவகந்தா ஞா சவகந்தா நான் சவகந்தா நான் சவகந்தா மா வந்துட்டா யா இருந்தா யா மா இருந்தா வா லா இருந்தா லா. ஓகேவா? அனுஸ்வாரத்தை எழுதி பரசவரணம் विद्वान लिखति विद्वान प्लस लिखति विद्वान लिखति नार्थ நான் புக் வாங்கிட்டேன். பட் சொல்றோம் நீங்க உங்களுக்கு இது தெரியும் இல்லையா? व्यंजन संधियोட समराइजिंग अंकितः मुञ्चति अदा बताएं अम प्लस कितः अंकितः कार्य अंकितः मुं प्लस चति मुञ्चति चार्जனால அனுஸ்வாரத்துக்கு இன்னி வருது முஞ்சதி அப்படின அர்த்தம். முண்டனம் மும் தனம் டால்ல இன்ன நகாது முண்டனம். கம்பதே கம்பால கம்பதே அப்படினா பார்த்தோம். அதனால உதாரணம் எந்தெந்த எழுத்து இருக்கோ அந்த வர்க்கத்துடைய அனுநாசிகத்து வரனால இதெல்லாம் வர்க்கிய வஞ்சனம் பரசவரணம். பர எழுத்து கா இருந்தால் அந்த காவுடைய சவரணம் வரணும். அனுஸ்வாரம் வந்து அனுநாசிகமா இருக்கிறதுனால காவுடைய அனுநாசிகம் நான் ஏன்னா வர அந்த காரணமும் இருக்கணும். பிளஸ் வேற எந்த எழுத்து வரப்போறதோ அதுக்கும் பொருத்தணும். அந்த அனுஸ்வாரத்தில் அனுநாசிகமா இருக்கிறதுனால இந்த அனுநாசிகமா எது இருக்கோ அந்த பின்னாடி எது இருக்கோ அதுக்கு சவர்ணமாகும். இந்த அனுநாசிகமாவும் எது இருக்கோ அதுதான் ஆகமா வரும். இப்ப கா எடுத்ததுன்னா கா வெஞ்சனம் அதனுடைய சவர்ண எழுத்து வரணும். அந்த சவர்ணத்தை காக்காக்கம் நான் அந்த அந்த அஞ்சுல இது வரணும். அனுஸ்வாரமா அனுநாசிகமா இருக்கிறதுனால சவர்ணத்துல அனுநாசிகம் வந்து நாதான். அப்போ நாதான் வரும். அதனாலதான் போட்டிருக்கேன் பரசவர்ணம். அப்ப யா இருந்ததுன்னா யாவுடைய அனுநாசிகம் வரும். வா இருந்தா வாவன் அனுநாசிகம். ரா இருந்தா நாவுடைய லா இருந்தா லாவன் அனுநாசிகம். இது மூணு உண்டி. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? சரி சொல்லவா? ஓகே சொல்லு. இது இது வந்து பரத்து. இது முன்னாடி இப்ப தெரியும். இப்ப வந்து பரத்துக்கு தான் காரணம் எடுப்பா சொல்ல போறேன். பரமா என்ன இருக்கணும்? ஹா ஷா சா. இந்த பரமா இந்த எழுத்துக்களுக்கு தான் விசேஷமா ஆதேசங்கள் வர போறது. அதனால இதான் விசேஷம். இந்த இடத்துல பூர்வம் என்ன இருக்குன்னா வர்க்கீய கிருத்திய வந்தனாங்க. வர்க்கத்துடைய கிருத்திய எழுத்து கிருத்திய எழுத்தை காட்டிலும் அதான் பின்னாடி இருக்கணும். அதுக்கு என்ன போறது? பூர்வ சவரணம். பூர்வ சவரம்னா நம்ம அதை பார்க்க போறோம். அது சவரணமா இருக்கு. அந்த கடைசி என்ன பார்த்தோம்? வா பிளஸ் ஈசா வாகீசா. அதெல்லாம் சத்தி பிளஸ் ஈ சத்தி அப்படின்னு பார்த்தோம். அந்த உதாரணம் வர்க்கிய முதல் எழுத்து இருந்துதான் அது நிறைய எல்லாமே இருக்கு. நம்ம என்ன கொடுத்தா மூணாவது எழுத்து கடைசியெல்லாம் வந்து கடைசியா நிற்கும். அதான் திருத்தியா வர்க்கம் நம்ம கொடுத்துட்டாகலாம். அதான் திருத்திய எழுத்தை காட்டிலும்
அகாரம் பரமா இருந்தால் அந்த அகாரத்துக்கு பூரசவனம் வரும். பூரசவனம் என்ன வரும்னா எந்த எழுத்து இருக்கோ அதனுடைய நாலாவது எழுத்து தான் வரும். அதான் சொல்லிருக்க அவளே கொடுத்துட்டு அதான் வர போகுதுன்னு. முதல்ல கா இருந்தா தா இருந்தா தா, பா இருந்தா பா, யா சாரி டா இருந்தா தா, சா இருந்தா ஜா அப்படின்றத நம்மளே இது வந்து பூரசவனத்துக்கு வருது. இது பர எழுத்துக்கு வரதுனால பரசவனம் தனியா ஒரு காலத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதுல இது ஓகேவா? ஓகே. ரெண்டாவது இத பரத்துக்கு வர போறது வர்க்கீய பிரதம வெஞ்சனானி. இருக்கிற அதுக்கு சத்துவ சந்திதான். இதான் சத்துவ சந்தி. பிரதம வந்து சாக்கு சாவா மாறிடும். சிவச்சாயா சிவச்சாயா சிவச்சாயான்றது சிவச்சாயா ஆயிடும். வாக் பிளஸ் ஷரஹ வாக் ஷரஹ வாக்கு பிளஸ் ஷரஹ வாக் ககாரனால சாக் சா வந்து வாக் ஷரஹ அப்படின்னு ஆயிடுது. சத்து பிளஸ் சிவஹ தத் சிவஹ. மது பிளஸ் சேதே மதுலிட் ஷே சேதே சேதே. அதான் பார்த்தோம். சத்து பிளஸ் ஸ்னா பிரத்யஹ ஸ்னா பிரத்யஹ அப்படின்னு அந்த வர்க்கத்துடைய பிரதம எழுத்து சகாரம் இருந்தால் சகாரத்துக்கு சா வந்துடும், சத்தம் ரெண்டாவது சகாரம் வந்துடும். அதுக்கு இது சத்துவ சந்தியில வரும். இது இல்லாம முன்னோட எக்ஸாம்பிள் இருக்கு. அதான் முன்ன கொடுத்துரு உத்து முதல்ல முன்னாடி பின்னாடி தகாரம் தகாரமானது வந்து இசுக்கு முதல் எழுத்துக்கு இசு சா வந்துடும். இது பூர்வம் உதஸ்தாபோ பூர்வத்தை பார்க்கணும். இந்த உத்து சகார பூர்வம் சகாரத்துக்கு வந்துடும். சாக்கு சாபா வரும். சகாரம் நேரம் கொடுத்து தராங்க. அப்போ இது ஒரு சந்தியில வரும். உத்து இருக்கணும். இது ரெண்டுக்கு தான் சா தாத்து சம்ப தாத்து மதம் தான். இது வேற இடத்துக்கு வராது இடம். அதாவது ரெண்டு தனியாவே கொடுத்துட்டு உத்து சம்ப இருக்குது. பரத்துக்கு வந்தாலும் இது பரஸ்தானமா உள்ள இடத்துக்கு உதாரணம் அந்த காலத்துல இது கொடுத்துருக்கு. இது பரஸ்ய விஜயமான காரியங்கள். சந்தியில இதெல்லாம் பரத்துக்கு முன்ன எழுத்து விட்டு பின் எழுத்து வர காரியங்கள் இதெல்லாம் பரஸ்ய. இது சந்தேகம் இருக்கா? மேல போவா அடுத்து ஆகமம் கொடுத்துரு. பதாந்தே தத்துவபூர்வகாக நமங்கனாக பின்னாடி ஸ்வராக நம்மடாகமாக. முன்ன எழுத்துனா இருக்கணும் உயிரெழுத்து முன்னாடி கஷ்டமான உயிரெழுத்து எல்லா இடத்தும் கிடையாது. கஷ்டமான உயிரெழுத்து இருக்கணும். பரந்தமா இருக்கிற இவைகளுக்கு பின்னாடி கஷ்டம் கிடையாது. தீர்க்கோட இதுவா இருக்கலாம். அப்படி இருந்தால் பரந்தமா இருக்கிற இதுக்கு இதேதான் நமங்கனம் அது ஆகாம மூணுதான் வரும். நம்மகிட்ட ஆகாம அப்ப என்ன நகாத்து வச்சு
ஞமோட்டு விட்டு முடிகிறது சித்தான ஆகமங்கள். ஞமோட்டுன்றது சித்தான ஆகமம். அந்த சித்தான ஆகமங்கள்ல இந்த ஞாபகங்கள் விதிக்கிறேன். இது ரெண்டு தெரிஞ்சு ஞமோட்டு ஆகமம் ஒண்ணு, இது பிரத்யாகாரமான ஆகமம். பிரத்யாகாரம்னா ஞமோட்டுன்னு ஒரு ஆகம் கிடையாது. அது அந்த ஞம்முன்னு ஒரு பிரத்யாகாரம் இருக்குல்ல, சூத்திரம் சூத்திரம் இருக்காங்க. இந்த நம்மன் பிரத்யாகாரம் தாக்கம். ஞம்முன்னு என்ன அர்த்தம்? இதான் ஞம்மன். இப்ப ஞானம் ஞம்மன் சொன்னா போறோம். இப்ப ஞமுட்டுன்றது இந்த அப்போ இது ஆகமம், இது பிரத்யாகாராந்தமான பிரத்யாகாரத்தை உடைய பிரத்யாகாரமான ஆகமம் இது. இப்போ இந்த ஆகமம் வந்து சித்வாது ஆகமம் சித்தான ஆகமம். அப்ப எதுக்கு விதிக்கிறாரோ அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துப்போம். எதுக்கு விதிக்கிறாரு? பதார்த்தமா ஞா இருந்தாலோ பதார்த்தமா நா இருந்தாலோ பதார்த்தமா ஞா இருந்தாலோ அது நெமுட்டு விதிக்கிறேன். நெமுட்டு எத்தனை பேருக்கு? 3 பேர் இருக்கு. அப்போ இந்த ஞாக்கு இந்த ஞா வரும், இந்த ஞாக்கு இந்த ஞா வரும், இந்த ஞாக்கு இந்த ஞா நம்மளே ஏன்னா அது 3 அது 3 எழுதுறதுனால வச்சுக்கணும். அப்போ இந்த ஞானம் வரும். எங்க வரும்னா இந்த சித்தான ஆகமும். இது ஆகமா இருக்கிறதுனால தள்ளிட்டு வர கூட வந்து உட்காந்துக்கும். இந்த சித்தான ஆகமா இருக்கிறதுனால இந்த ஞாக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கும். என்ன ஆகமங்கள் கூட வந்து உட்காந்துக்கும். அது சித்தான ஆகமா இருக்கிறதுனால ஆத்தியந்தோ சகிதோ சித்தான ஆகமும் ஆதினியும் சித்தான ஆகமும் அந்த வரும் சொல்லியிருக்கு. இது ஆகமம் சித்தான ஆகமம். சித்தான ஆகமா இருக்கிறதுனால எதுக்கு விதிக்கிறதோ அது முன்னாடி போய் உட்காந்துக்கும். அப்போ இது முன்னாடி வந்து இது உட்காந்துருக்கும். பதாந்தே ரஸ்வபூர்வகாக பதாந்தமா இருக்கிற ஸ்வபூமா இருக்க ஞமான இருக்கு, பரமா இருக்குது. ஞமுட்டாகம ஆதேசா சாத். ஓகேவா? உதாரணம் காமிச்சிடுவேன். இருக்கு, நான் சைட் சொல்றேன், நீங்க கேளுங்க. உதாரணம் காட்டுவேன். பிரத்யேகம் பிரசாத்மா. பிரத்யேகத்து பதம். பதாத்மா நா இருக்கு. இது பக்கத்துல நா இருக்கு. இது பதார்த்தம் நக்காரம் இருக்கு. ஆத்மா ஸ்வரம் பரமா இருக்கு. இப்ப இதுக்காக ஞமுட்டு ஆகமும் வந்தது. ஞமுட்டுல இது ஞாபகம் இருக்குன்னா ஞாதான் வரும். சித்வா இருக்கிறதுனால முன்னாடி உட்காந்துருக்கும். இன்னைக்கு ஒண்ணு ஆகமுடைய ஆகமான ஒண்ணு ஒன்று அப்படின்னு சேதா சத்தியம் நாதமா. ஓகேவா? சுகன்னு பிளஸ் ஈசா சுகன்னீசா சுகன்னீசா அப்படின்னு எழுதணும். சுகன்னு ஈசா சுகன்னு ஆகும். இன்னும் பதாந்தமா நக்காரம் அச்சு பதம் இருக்கு. அப்ப இந்த 2 நக்காரம் ஆகும். இந்த இவன் பிரதி இது ஆகமா இருக்கிறதுனால கூட வந்து உட்காந்துக்கும். அது தள்ளிட்டு வராது. சரி வந்து சித்தன் ஆகும் போது முன்னாடி உட்காந்துக்கும். ஓகேவா? இல்ல சந்தேகம் இருக்கா? இல்ல சுவாமி, சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி பூர எழுத்து சொர எழுத்து இருக்கணும். முன்னாடி சொர எழுத்து இருக்கணும். பின்னாடி சகாரம் வந்து வருது. துக்காகம் பார்த்தோமே, நம்ம கடைசியில பார்த்தோமே. துக்காகம் வந்தா இப்படி துக்காகம் வந்தா இப்படி சொல்லியிருக்க.
துக் ஆகமம் இது. இப்போ வந்து என்ன வச்சிருக்கேன், சகாரம் வந்து துக்காகமம் ரஸ்வாத் பரஹா வச்சிருக்கேன். ரஸ்வாத்து பராத்து சகாரே பரே தயோர்முஜ்ஜே சகாராகமः பவதின்னு சொல்லியிருக்கேன். அதான் துகாகம் என்ன பண்ணோம், கிரஸ்வச துகாகமாக தேவை சூத்திரம். கிரஸ்வத்துக்காக துகாகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? துக்ல மிக்ஸ் தான் வரும். தவறும் வரும். கித்தான ஆகமா இருக்கிறதுனால எது குதிக்கிறேன், சொரத்து குதிக்கிறேன். அப்போ கித்தான சொரங்களுக்கு பின்னாடி வரும். கித்தான் தான் ஆகும் முன்னாடி, இது கித்தான் ஆகணும். அப்ப இங்க வரும், துக்குன்னு இங்க வரும். அதான் நான் பண்றவா நடுவில் வந்து சொல்லிட்டு, அப்போ துக்கு தவறுமா மாறிடும், சாவம் மாறிடும். துக்காக வந்து சாரி தவறு டூ வந்தாவது தூக்கு தவறுக்கு மாந்து வந்துடும். டூன்னு தகாரத்துக்கு சகாரமானது வந்துடும். சத்துவம் வந்து அதனால சாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சாணி வந்து தூக்கு சாணி சொல்றதுக்கு அப்புறம் வரதுனால நடுவில் வரும் போது அதுதான் கொடுத்துருக்கு. பதாந்தே ஸ்வரஹ சகாரஹ சகாராகமா நடுவில் சகாரமாகும், நடுவில் வரும். ஏன்னா இந்த கசவு தான் துகாகம சகாரம் ஆகம் வச்சுக்கிறேன். இந்த கசவுனால துக்க கித்தான் ஆகமானால பின்னாடி வரும். அப்போ இந்த சாக்கும் இந்த ஸ்வரத்துக்கும் சகார நடுவில் வருது. அதனால இங்க போடணும் சகாராகமாக. ஸ்வர எழுத்து சகார எழுத்து இங்க முன்னாடி வர்றது காட்டுறதுனால சகாராக நடுவில் இருக்கும். இந்த சந்தேகம் இருக்கா? திரும்பி சொல்லுவா. ஓகே ஓகே சார். அஞ்சாவது ஒரு காரணம் கொடுத்துருக்கேன். அது என்ன, பதாந்தே நகாரஹ பதாந்தமான பின்னாடி பின்னாடி இருந்தா இந்த நகாரத்துக்கு இந்த 11 அகாராத்து பதாந்தாத்து சேத்தையோகோ காரசி சகாரா. இப்போ நான் இருந்தால் இருந்தால் சகாரத்துக்கு சகாரம் இருந்தால் சகாரம் சகாரம். ஓகேவா? இந்த பதாந்தம் அது பக்கத்துல முதல் 2 எழுத்துல ஏதோ ஒரு முதல் சகாரமோ 2 சகாரம் வருவாங்க. அந்த நாக்கு சகாரம் வந்துடும். இந்த சாவோ சாவ பரமா இருந்தால் பதாந்தம் நகாரம் இருந்து அடுத்த எழுத்து சாவோ சாவோ இருந்தால் அந்த நகாரத்துக்கு ஷா வரும். பதாந்த நகாரம் இருந்து அடுத்த சாவோ சாவோ இருந்தால் அந்த நகாரத்துக்கு ஷா வந்துடும். ஷா வந்துடும். அதுதான் இங்க அதை 5ல 1. ஓகேவா? இது சந்தேகம் இருக்கா? ஓகே சார். அடுத்தது சம் ஸ்கிரு இந்த தாத்து இருந்தால் அப்ப சமத்துக்கு என்ன வருது? அருணாத்துக்கும் அனுசுவாரம் 2 பக்கம் சொன்னோம். அருணாத்துக்கு பக்கம் ஒண்ணு, அனுசுவாரம் பக்கம் ஒண்ணு. நான் பார்த்தேன் அது 4 ரூபாய். அது வழியா சந்தி. அருணாத்துக்கு பக்கம் ஒண்ணு, அனுசுவார பக்கம் ஒண்ணு. முன்னாடி ஆக்கு அருணாத்துக்கும் வருது, அனுசுவாரமும் வருது. இந்த மகாரத்துக்கு அனுசுவாரம் தாவத்து அனுசுவாரம் அனுசுவாரம் அருணாத்திகம் அனுசுவாரம்னு 2 அது ஒண்ணு கொடுத்துரு. அது ஒரு காலம் கொடுத்துருக்கேன்.
இப்படின்னு இத்தனை சரி. சாப்டர் நம்ம விஞ்ஞான சந்தியில பார்த்தோம் அப்படின்னு ஓகே கொடுத்துருக்காரு. சார். இதையே தான் கீழே அப்படியே விவரமா கொடுத்துருக்காரு. டாட் போட்டதை அவர் கீழே அப்படியே வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கா. நான் நோட்ஸ் இதுவா கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது அடுத்த கிளாஸ் நடத்துறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஓகே. உங்க டைம் ஆயிடுச்சுன்னா ஓகே. நீங்க சொல்லுங்க. எனக்கு நடத்துறத பத்தி எனக்கு ஒண்ணு எனக்கு காரியம் இல்லை. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சார். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சார். அடுத்த கிளாஸ் ஓகே. பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு பொங்கல்ல வருது. அன்னைக்கு வச்சுக்க முடியுமா வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 வாரம் கிளாஸ் இருக்காது. 19 கிளாஸ் இருக்காது. ஏன்னா அன்னைக்கு பொங்கல் எங்களுக்கு நாங்க ஐசிங்க புறப்பாடு இருக்கு. 22 பேப்பர் வேல்யூவேஷன் இருக்கு. ஆனா 22 வச்சுக்க வந்துடுறேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன். அந்த 22 வச்சுக்கலாம். வர வேலை இல்லாம அடுத்த வேலை 2 நாள் கிளாஸ் கிடையாது. மட்டும் அப்லோட் பண்ணிருங்க சுவாமி. இந்த இப்போ சாதித்தேலி இன்னைக்கு கிளாஸ் பண்ணிடுறேன். அது பண்ணிடுறேன். நான் அன்னைக்கு போன கிளாஸ் பண்ணிட்டு நீ தான் பண்ண. அது மறந்து போன கிளாஸ் நீ பண்ணிருக்கேன். நீங்க பண்ணிடுறேன். நாளைக்கு பண்ண சாமி பிஸியா இருப்பேன் இல்லையா? இது அப்லோட் பண்ணிட்டா அந்த கிளாஸ்ல முடிஞ்ச அன்னைக்கு பார்த்துக்கிறோம் சுவாமி. ஏன்னா கொஞ்சம் அத புனராவர்த்தி பண்ணினாதான் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா